எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நானும் தண்ணியும் உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், நீ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, இதே ஹாப்பினஸ் நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணிட்டு வரலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஆக்ஷன் பண்ணி பாட்டு பாட எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? நான் ரெடியாக இருக்கேன். எல்லோரும் ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? கப்பர்நகும் ஊருக்கு வந்தாரே இயேசு, அங்கே ஒரு வீட்டிற்கு போனாரே. கப்பர்நகும் ஊருக்கு வந்தாரே இயேசு, அங்கே ஒரு வீட்டிற்கு போனாரே. கேள்விப்பட்ட ஜனக்கூட்டம் அடிச்சு பிடிச்சு ஓடுனாங்க, கண்ணி வைக்கும் நேரத்துல ஹவுஸ்ஃபுல்லே. கேள்விப்பட்ட ஜனக்கூட்டம் அடிச்சு பிடிச்சு ஓடுனாங்க, கண்ணி வைக்கும் நேரத்துல ஹவுஸ்ஃபுல்லே. அச்சச்சோ, அப்புறம் ஒரு திமிர்வாதக்காரன 4 பேரு தூக்க இயேசுவிடம் கொண்டு போக முடியாம முழிக்க. திமிர்வாதக்காரன 4 பேரு தூக்க இயேசுவிடம் கொண்டு போக முடியாம முழிக்க. வேற லெவல் அறிவோடு மேல் கூரையை பிரிக்க. ஸ்லோ மோஷனா இருக்கு, ஸ்லோ மோஷனா, ஸ்லோ மோஷனா இருக்கு, ஸ்லோ மோஷனா. ஏய் 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 ஏய், தொப்புன்னு போட்டுறாதீங்கடா. விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. அந்த விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. பாவம் எல்லாம் மன்னித்து ஹீலிங்கு தந்தாரு. தீவந்தா மெய்யான தீவந்தா இயேசு, தீவந்தா மெய்யான தீவந்தா. ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா, ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா, ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா, ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா. கலக்குதுல ஸ்லோ மோஷனா ஆடுவோம், ஸ்லோ மோஷனா, ஸ்லோ மோஷனா ஆடுவோம், ஸ்லோ மோஷனா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஏசுப்பா கிட்ட வர்ஷிப் பண்ணிட்டு வரலாமா? Over to worship song.
எல்லாரும் சூப்பராக ஒர்க்ஷீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? இப்போ நம்ம ஸ்டோரி டைம் பார்க்க போகிறோம். சூப்பராக ஸ்டோரி சொன்னால் நம்ம ஜெஃப்ரி என்ன ரெடியாக இருக்காங்க. ஓவர் டு ஸ்டோரி டைம். பிரைஸ் லாட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணா உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராமில் நாம் வாரம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், ஆண்டவருடைய நாமங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம், அப்படி தானே? ஸோ அவருடைய பெயர்கள் என்னென்னலாம் சொல்லி நம்ம அவரை துதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துட்டே வரோம். அப்படி இந்த வாரம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தில் என்ன நாமம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யெகோவா ரஃபா, ஓகே, சுகமளிக்கும் தெய்வன், ஓகே, த காட் ஹூ ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவரே நம்மளுடைய பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறாரு, ஓகே. பரிகாரினா நம்மளை ஹீல் பண்ணுறவர், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், ஓகே. ஸோ இது ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் அண்ணன் உங்களுக்கு இந்த வாரம் சொல்ல போகிறேன், ஓகே. எல்லாரும் கவனிக்கலாமா? எல்லாரும் பைபிளோட ரெடியாக வந்து உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம், ஓகே. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து மோசே வந்து அந்த செங்கடலை பிளந்து எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு வந்த கதை நம்மளுக்கு தெரியும், அப்படி தானே? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு வனாந்திர பாதையில் நடந்து போகிறாங்க. ரொம்ப டெசர்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவில் நடந்து போகிறாங்க. 3 நாள் ஆயிடுச்சு, ஓகே. யாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை, ஓகே. தண்ணியே இல்லை அப்படின்னோடனே எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எதை குடிப்போம்? தண்ணியே இல்லையே, எங்களுக்கு தண்ணி வேணும். 3 நாளாக நடந்துட்டு இருக்கோம், தண்ணிக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி மோசேயை பார்த்து ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய மிராக்கிள் பார்த்துருக்காங்க. ஒரு செங்கடலையே பிளந்து நம்மளை கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மோசேக்கு விரோதமாக எல்லாரும் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து மோசேக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல. உடனே ஆண்டவர்கிட்ட போய் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே தண்ணி இருக்கும், போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த தண்ணியை குடிக்க முடியல. எல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்குது, அந்த தண்ணி பயங்கர பிட்டராக இருக்குது, ஓகே. ஒரு கசப்பான, ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஒரு கசப்பான தண்ணியை குடித்தா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ, ஓகே, ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த இடம் பேர் வந்து மாறா, ஓகே. மாறா அப்படின்ற இடம், இங்கே வந்து கசப்பான தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு மாறா அப்படின்னு பேரை வச்சுட்டாங்க, ஓகே. ஸோ அந்த இடத்துல தண்ணி அப்படி இருந்தோன்னா ஆண்டவர் வந்து ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்தை வெட்டி அதோட கிளையை வந்து இந்த தண்ணியில் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ஓகே. தண்ணி வந்து பிட்டராக இருக்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னடானா அந்த மரத்தை வந்து தட்டி அந்த மரத்தோட கிளையை போட சொல்கிறீங்கன்னு சொல்லி அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. என்ன பண்ணுறாரு, நேராக போய் மரத்தை வெட்டுறாரு, அந்த கிளையை தூக்கி அந்த தண்ணியில் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா அப்படி ஒரு மதுரமாக இருக்குது அந்த தண்ணி, ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்டான வாட்டராக மாறிடுச்சு, ஓகே. அதுக்கப்புறம் எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டவரும் வந்து அந்த ஜனங்க கிட்ட பேசுகிறாரு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிளோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் வாசிக்கிறேன், அண்ணன் கூட சேர்ந்து வாசிங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் கடைசி பாட்டு பாருங்க. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ரஃபா அப்படின்னு அர்த்தம், ஓகே. ஸோ இந்த வாரம் ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம ஒரு நாமம் தெரிஞ்சிருக்கிறோம். என்ன? த காட் ஹூ ஹீல்ஸ், ஓகே. நம்மளை சுகப்படுத்துகிற தெய்வன், ஓகே. நம்மளுடைய பரிகாரி ஆகிய கர்த்தர். இதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச்சில் வினோ பாஸ்டர் இல்லை ஏதோ ஒரு இடத்துல பாஸ்டர்ஸ் இல்லை நம்ம ஃபேமிலி ப்ரேயர்லேயே அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்தோத்திரம் 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 அது யாருனாலும் சொல்லலாம், ஓகே. இந்த டைப் ரைட்டரில் டைப் படிக்கிற மாதிரி சோதரம் 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 சோதரம்னு சொல்கிறது யாருனாலும் சொல்லலாம். ஆண்டவருக்கு அவ்வளோ பெயர்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பெயரை சொல்லியும் நம்ம துதிக்க ஆரம்பிக்கணும். யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, ஷம்மா அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இந்த வாரம் நம்ம என்ன பெயர் தெரிஞ்சிருக்கிறோம், என்ன நாமத்தை தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா யெகோவா ரஃபா அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். இந்த வாரம் பார்த்த ஸ்டோரி உங்க எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு இல்லை ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் டாடி, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லாரும் அப்படியே போய் மெமரிஸ் படிச்சுட்டு வரலாமா? ஓகே. பிரைஸ் லார்ட். ஹாய் குட்டீஸ், உங்களை ப்ளஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் கதை கேட்டாச்சா? வசனம் படிக்க தயாராகிட்டீங்களா? பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. சங்கீதம் 33:13-14. சங்கீதம் 33:13-14.
கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடியில் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். சங்கீதம் 33:13-14. இன்னும் ஒரு தடவை சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். சங்கீதம் 33:13-14. வெரி குட், கரெக்டாக சொல்கிறீங்க. சீக்கிரம் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? எல்லாரும் வீடியோ எடுத்து ஸ்ரீன்னு தெரியும் அவருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எல்லாரும் வீடியோ எடுத்து தான் சென்ட் பண்ணணும். வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணாதீங்க. ஆனி, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? சர்ப்ரைஸ், ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஜெய், உன் கிளாஸ் எப்படி போச்சு? நல்லா சூப்பராக போச்சு. உன் கிளாஸ் எப்படி போச்சு? அது சூப்பராக போச்சு. என் கிளாஸும் இன்னைக்கு சூப்பராக விளாண்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னைக்கு ஃபுல்லாக? நாங்கள் ஸ்கூலில் ஜாலியாக படித்தோம். எங்கள் மிஸ் எனக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? எங்களுக்கு ஜாலியாகவும் இருந்துச்சு அந்த பீரியட். சரி, இன்னைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது. அம்மா இன்னைக்கு உனக்கு மாம்பழம் கொடுத்தாங்கல்ல? மாம்பழம் செம சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. உனக்கு இன்னைக்கு தெரியுமா, அம்மா இன்னொரு மாம்பழம் வச்சுருக்காங்க, ஃப்ரிட்ஜில் இருக்குது. அம்மா அது நைட்டு தராங்கன்னு சொன்னாங்க. அம்மா நைட்டு தராங்கன்னு சொன்னாங்களோ? என்ன ஒரே சத்தமா இருக்கு? சரி, புக் எடுத்து படிங்க. அம்மா மேல துணி காய போட்டுருக்கு, எடுத்துட்டு வரேன். சரி, ஓகே சரிம்மா. ஏய், எனக்கு பசிக்குது. எப்போ பாரு சாப்பாடு இருக்காத, படி. ஓகே. அம்மா ஒரு மாம்பழம் வச்சிருக்காங்கல்ல, அது அம்மா நைட்டு வெட்டி தராங்கன்னு சொன்னாங்கல்ல, நீ எடுக்காத. நைட்டு சாப்பிட்டா என்ன, இப்போ சாப்பிட்டா என்ன, வயிற்றுக்குள்ள தானே போக போகுது. அம்மா பார்த்துருவாங்க, நீ ஒழுங்காரு. அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட வேண்டியதான். மாம்பழம் மாம்பழம் என்னண்ணே, மேங்கோ எடுத்துட்டியா? ஏய், அம்மா பார்த்தாங்க, திட்ட போறாங்க உன்னைய. நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் வா. வேண்டாம்ப்பா. அப்போ எனக்கு இன்னைக்கு முழு மாம்பழம் எனக்கு தான். என்ன நடந்துட்டு இருக்கு? சின்சியரா படிச்சிட்டு இருக்கோமா? எங்கேயோ போன மாதிரி இருந்தது. இல்லம்மா, கிச்சன்ல போய் தண்ணி குடிக்க போனோம்மா. கிச்சன்ல போய் தண்ணி தாம்மா பிடிக்க போறேன். ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் அம்மா பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன ஜெய், இன்னைக்கு என்ன ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க? ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கியா? பண்ணிட்டு இருக்கேம்மா. சரி, வயிறு என்ன ஏதோ பால் உள்ள இருக்கிற மாதிரி? இல்லம்மா, இன்னைக்கு நிறைய சாப்பிட்டேன், அந்தம்மா பால் மாதிரி ஆயிட்டுங்க. உண்மையிலேயே நிறைய சாப்பிட்டியா இல்ல என்னைக்கு அப்படி ஆகாத? உண்மை சொல்ல மாட்டேன். என்ன சிரிக்கிற? என்னாச்சு, என்ன நடக்குது சொல்லு. மம்மி, இன்னைக்கு நீங்க மாம்பழம் கொடுத்துட்டீங்க, செம டேஸ்டா இருந்துச்சு. ஓகே, எனக்கு டெம்டிங் ஆயிட்டு, அதனால மாம்பழத்தை எடுத்துட்டேன் மம்மி. அம்மாட்ட கேட்டிருந்தா அம்மா தந்திருப்பேன்ல. உங்களுக்கு தானே மாம்பழம் வாங்கி வச்சிருக்கல.
நான் பார்த்தேன், நீ போய் எடுத்தது. கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்தது, அம்மாவோட பார்த்தேன். எப்படி மம்மி நீங்க பாத்தீங்க? பார்த்தியா, சத்தம் கேட்டோடனே அம்மாவே வந்து அதை பார்த்துட்டேன். ஸோ அப்போ அம்மாவே அதை பார்க்குறேன்னா நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாருல்ல. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது, அப்படிதானே? ஸோ ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. பொல்லாதது மட்டும் இல்லை ஜெய், நம்ம செய்யற நல்லதையுமே ஆண்டவர் பார்க்குறாரு. அப்ப நல்லது நிறைய செஞ்சா ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும் ஏசப்பாவுக்கு. நம்ம எப்பவுமே நன்மை செய்யறவங்களாவே இருக்கணும். அது ஏசப்பா ரொம்ப பிரியப்படுவாங்க. நம்ம எப்பவுமே நல்லது செய்யறவங்களா இருக்கணும், சரியா? ஒருவேளை நம்ம தப்பு செய்யற மாதிரி சூழ்நிலை வந்தா கூட அப்பால் இப்போ சாத்தாங்கன்னு சொல்லி ஏசப்பா நாமத்துல ஜெபிக்கணும். தெரியாம நம்ம தப்பு பண்ணிட்டா கூட ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஏசப்பா நம்மளை மன்னிச்சிருவாங்க. நம்ம எப்பவுமே நன்மை செய்யறவங்களாவே இருக்கணும். சாரிம்மா, உங்களுக்கு தெரியாம நான் மாம்பழம் எடுத்துட்டேன். ஓகே, இத அம்மா கட் பண்ணி தரேன், ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க்யூ மம்மி. குட், வெரி குட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ஆமாம் நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனி, இப்போ என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோன்னு தெரியுமா? என்ன தனியா? இம்பார்ட்டண்ட்டான குயிஸ் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்ல உங்களை பார்க்கறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போ நாம போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் வீக் ஸ்டோரியில் உள்ள கொஸ்டினை வந்து நாங்கள் தப்பாக கேட்டிருந்தோம். அதை நான் திருத்தி இப்போ சொல்கிறேன். எல்ரோயி என்றால் அர்த்தம் என்ன? அதுக்குள்ள ஆன்சர் நீர் என்னை காண்கிற தேவன். செகண்ட் கொஸ்டின், சாராளின் அடிமை பெண் பெயர் என்ன? ஆன்சர் ஆகார். தேர்ட் கொஸ்டின், லாஸ்ட் வீக் நாம் பார்த்த மிஷனரியின் பெயர் என்ன? ஆன்சர் ரேனியஸ் ஐயர். ஃபோர்த்து கொஸ்டின், ஜென்ரலான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். புதிய ஏற்பாட்டின் ஆகமங்கள் மொத்தம் எத்தனை? அவற்றை வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்குள்ள ஆன்சர் புதிய ஏற்பாட்டின் ஆகமங்கள் மொத்தம் 27. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், கலாத்தையர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலைமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். ஆன்சர்ஸ் அனுப்பின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யெகோவா ரஃபா என்றால் அர்த்தம் என்ன? செகண்ட் கொஸ்டின், மாராவின் தண்ணீர் எப்படி இருந்தது? தேர்ட் கொஸ்டின், ஜென்ரலான ஒரு கொஸ்டின் தான். பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள் மொத்தம் எத்தனை? அவற்றை வரிசைப்படுத்தி எழுதுக. என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சா? எல்லா ஆன்சர்ஸையும் எழுதியோ டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆப்ஜெக்ட் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யெகோவா ராஃபா. நம்ம கர்த்தருக்கு இன்னொரு பேர் யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபான்னா சுகம் தரும் தேவன். ஓகேவா? நமக்கு எல்லாருக்கும் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தேவன் அவர். ஓகேவா? நம்ம ஒழுங்காக இருந்து கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம ஆப்ஜெக்ட் லெசனில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டம்ளர். ஓகே, இது டிஸ்போசபிள் டம்ளர். இதில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் இதில் ஊற்றிருக்கேன். ஓகே, ஸோ இது ஒன்று. அண்ட் போல், ஒரு கிளாஸ் போல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் ஸ்டிக்கர் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் மேஜிக் டேப். ஓகே, அண்ட் நார்மல் டேப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் இப்போ நம்ம வந்து நான் இதில் வந்து வாட்டர் ஊற்றிருக்கேன் இல்லையா, ரெட் கலரில் வாட்டர் ஊற்றிருக்கேன். இந்த வாட்டர் வந்து லீக் ஆகாமல் கரெக்டாக இருக்குது. இப்போது இதில் ஒரு ஹோல் போடுறேன். ஓகேவா? இதில் ஒரு ஹோல் போடும்போது இது லீக் ஆகுதான்னு பார்ப்போமா? ஸோ இதில் ஹோல் போடுறது கஷ்டமாக இருக்குல்ல, அதனால் இன்னொரு கப் எடுத்து நம்ம ஹோல் போடலாமா? ஓகே, ஸோ இன்னொரு கப் எடுத்து இதில் நான் ஹோல் போடுறேன். ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கட் பண்ணும்போது இதில் ஹோல் வந்துடுச்சு. ஓகே, ஓகே, ஸோ ஹோல் வந்துடுச்சு இல்லையா? ஸோ இதில் இந்த தண்ணி ஊற்றி பார்க்கலாமா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா?
லீக் ஆகுதா? ஸோ எல்லாமே லீக் ஆகுது. சரி, ஓகே, லீக் ஆகுதுல்ல. இப்போ நம்ம வந்து இந்த டேப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒட்ட போகிறோம். ஓகேவா? இது ஒட்டுனா லீக் ஆகக்கூடாதுல்ல, நம்ம ஒட்டிடலாமா? ஓகே, இதில் ஒட்டி லீக் ஆகாமல் இருக்க பார்ப்போமா? ஓகே, ஒட்டியாச்சு. இப்போது அகெயின் லீக் ஆகுது இல்லையா? லீக் ஆகுது. ஸோ இந்த டேப் வந்து சரியாக வராது இல்லையா? ஸோ ஓகே, இந்த டேப்பை நம்ம எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ எடுக்கும்போது ஃபுல்லாகவே கொட்டுது. ஓகே, இது வந்து சரியாக வரல. சரி, ஓகே, இந்த மேஜிக் டேப் என்ன தான் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ மேஜிக் டேப் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி நம்ம இதில் ஒட்ட போகிறோம். ஓகே, இது ஒட்டும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ எங்கே லீக் ஆகுது? இங்கே லீக் ஆகிட்டே இருக்கா? தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும்போது நான் ஒட்டுறேன். ஓகே, இப்போ லீக் ஆகுதா? இல்லை, ரைட்? ஸோ இது லீக் ஆகலை. ஸோ இந்த மேஜிக் டேப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்ல, சூப்பரில் அது. இப்போது இதையை நம்ம கொட்டி பார்க்கலாமா? சி, லீக் ஆகவே இல்லை. ஓகே, ஸோ இதே போல் தான். ஓகேவா? இப்போ என்ன தெரியுமா, இந்த டம்ளர் இருக்குல்ல, இதான் நம்ம. ஓகேவா? உள்ளே இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேளை ஆரோக்கிய குறைவுன்னு சொல்லிக்கலாமே. நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை நமக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், இல்லை நமக்கு ரொம்ப டென்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அதுதான் இந்த உள்ளால இருக்கக்கூடிய தண்ணி. ஓகேவா? ஸோ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது கலர்டு வாட்டர். ஓகே, ஸோ இந்த தண்ணி வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லைன்னா ஆரோக்கிய குறைவு, இல்லைன்னா நம்மளால் படிக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, ஸோ சோஷியலாக நம்ம வந்து வெளியே பழக முடியாமல் இருக்கக்கூடியது, நம்மளால் எதுவுமே பண்ணாமல் சோர்வாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து கடவுள் நமக்கு க்யூர் பண்ணி தராரு. எப்படி? இப்போ வந்து நமக்கு உடம்பு சரியில்லாமல் வருது, ஃபீவர் வருது அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போகும்போது நமக்கு வந்து சரியாயிடுது, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, சரியாயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஃபீவர் வருமா வராதா? திருப்பியும் எப்போவாச்சும் நமக்கு வரதான் செய்யும் இல்லையா? ஸோ இந்த டேப் தான் அந்த மாதிரி. ஓகே, நம்ம வந்து நம்மளா ஏதாவது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறதுக்கு நம்மளா ஏதாவது ஒரு சொல்யூஷனை தேடி போகிறது, இல்லை நம்மளா ஏதாவது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தேடுறது, அதுதான் இந்த டேப்பை வச்சு நம்ம ஒட்டும்போது திருப்பியும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த தண்ணி கீழே கையை தானே செஞ்சிச்சு, அதே மாதிரி தான் நமக்கு திருப்பி வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து வரதான் செய்யும், இல்லை உடம்பு சரியில்லாமல் வரதான். ஆனால் யெகோவா ராஃபா, நம்மளுடைய தேவாதி தேவன், சுகமளிக்கும் தேவன், அவர் வந்து ஹீல் பண்ணும்போது, நமக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்தில் அவர் வந்து நமக்கு குணமாக்கும் போது, அதுதான் யெகோவா ராஃபா தான் இவங்க இல்லையா, இந்த மேஜிக் டேப். ஸோ நமக்கு ஹீல் ஆகும்போது என்ன ஆகுது? தண்ணி வெளியே வருதா? வரவே இல்லை. நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு க்யூர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ எப்போவுமே கர்த்தர் நம்மளை வந்து சுகம் கொடுக்கணும். கர்த்தர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு செய்யும் போது அது பெர்மனண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும்னாலும் சரி, நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்ம நல்லா படிக்கணும். ஓகே, ஒரு மேக்ஸில் நமக்கு வந்து கம்மி மார்க்கு கிடச்சிருச்சு, அடுத்து நல்லா படிக்கணும், அதுக்கு ஞானம் வேணும். ஸோ அதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம யெகோவா ராஃபா கிட்ட கேட்டால் அவர் சுகம் கொடுக்கும் தேவன். ஓகே, மல்கியா 4:2 அதில் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கடைசி புக். ஓகேவா? அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். ஓகே, ஸோ எப்போவுமே கர்த்தர்கிட்ட நம்ம உட்காந்துருந்தோம், கர்த்தர்கிட்ட நம்ம பேசணும், எப்போவுமே அவர் கூடவே நம்ம இருந்தோம், அவரை நம்ம கூடவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ குட்டீஸ், இன்னைக்கு ஆப்ஜெக்ட் லெசனில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் லெசனில் இன்னொரு வாரம் நம்ம சந்திப்போம். அன்டில் தென், பாய், காட் பிளஸ் யூ. ஆனி, இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன ப்ரோக்ராம்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாப்பே சாங். ஓவர் டு பாப்பே சாங். தமிழ தலைநிமிர்ந்து நடப்ப, அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்ப.
தங்கமான தமிழன் கலனுமிருந்து நடப்பேன் அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன் தங்கமான தமிழன் கலனுமிருந்து நடப்பேன் அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன் பேரும் புகழும் அவருக்கே சொந்தம் இயேசு மட்டும் இருந்தா ஊரே வந்தோம் பூச்சின்னு நினைச்சு அழிக்க பார்த்த கூட்டம் யாக்கோபின் தேவனால ஓடியதே ஓட்டம் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமும் சூப்பராக இருந்துச்சுல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல. ஆமாம், நீ எல்லா ப்ரோக்ராமும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் கூட நெக்ஸ்ட் வீக் நாங்கள் 2 பேரும் வந்து மீட் பண்ணுறோம். Until then, bye bye.